ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ நான் போன கிளாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம இனிமேல் கற்றுக்க போகிறோம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் மோட்டிவ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பக் பவுண்டியில் வந்து நான் நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கணும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியா நம்மளால கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண படிக்க போறோம். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து கம்ப்ளீட்டா ஒரு வேலிடேஷன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்ல சின்ன சின்ன வேலிடேஷன்ஸ் கூட நம்ம சிம்பிளா பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ வந்து நான் போன கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னும் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு சில இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்க போறேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்மளால HTML எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சரி, இது எல்லாமே கம்ப்ளீட்டா HTML. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா HTML டேக் தான். பட் நம்ம எங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஜாவா ஸ்கிரிப்டுக்கான ஒரு கோட் எழுதியிருப்போம். என்ன கோட் எழுதியிருப்போம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ. ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட HTML இருக்கக்கூடிய ஐடி ஆர் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு டெமோ அப்படிங்கிற நேம் இருக்குல்ல, ஸோ இது படி என்ன ஆகும் அப்படின்னா இங்க நம்ம ஒரு பட்டன் வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த டெமோன்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன நேம் கொடுத்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேமுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நேம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு சின்ன சின்ன வெப்சைட்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு வேலிடேஷன் பண்ணும், ஒரு சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டிங் டேக். ஸோ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரியலாக நம்ம வந்து தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பட்டன் வேலிடேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா சேம் பேஜில் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டம்ல மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்க இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பாட்டம்ல சாரி நம்மளோட பாடி உள்ள கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பாடியோட பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கான இந்த ஒரு கோட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த கோடும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அதோட யூசேஜ் இருக்கு. பட் நம்ம இந்த மாதிரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை தனியாக அந்த பாட்டம்ல நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம் ஒரு HTML பேஸ்ட் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு கற்றுக்க வேண்டியது. பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை சீக்கிரமா நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா HTML CSS பாத்தீங்க அப்படின்னா 1 வீக்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்டாக்ல மூவ் பண்ண போறோம். ஸோ டேட்டா பேஸ் பொறுத்தவரை நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா மோங்கோ டிபி அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் பத்தி நான் கம்ப்ளீட்டா சொல்லி தந்துட்டேன். அதுல டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா கோர்ஸுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது இன்னும் ஒரு 4 or 5 வீடியோஸ் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவுமே சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்டாக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு விஷயத்த. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கணும் அண்ட் பக் பவுண்டியும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.